Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு ஒரு டேஸ்டான டெசர்ட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் சூஸ் பண்ணிருக்கிறது வந்து ஃப்ரூட் சாலட். நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க and லைக் பண்ணிருங்க. அப்பதான் எனக்கு நிறைய வீடியோஸ் போறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க கிச்சன் எசென்ஷியல்ஸ்லாம் நான் எங்கே வாங்கியிருக்கேன்ற வீடியோட லிங்க் நான் நடுவில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃப்ரூட் சாலட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான ஐட்டம் வந்து இந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஃப்ரூட் சாலட்டுக்கு மட்டும் இல்லை நிறையா ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா வந்து 68 rupees. நான் இது டிமார்ட்டில் வந்து 59 rupeesக்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த நெஸ்லேயோட மில்க் மைட். இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் இருந்ததுன்னா ஃப்ரூட் சாலட்டுக்கு வந்து ஒரு பயங்கர டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதோட எம்ஆர்பி 144 rupees. ஸோ டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது 133 rupeesக்கு கிடைக்குது. ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரூட் சாலட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து ஒரு 2 to 3 tablespoon அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஃப்ரூட் சாலட் கன்சிஸ்டன்சி ரொம்ப கொலன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 3 tablespoon அளவு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மில்க் மைட்னா என்ன அப்படின்னா அது கண்டென்ஸ்டு மில்க். இதிலே வந்து மில்க் ப்ளஸ் சுகர் ஆட் பண்ணி நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கக்கூடியது. நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் எதுலையுமே ஆட் பண்ணாதீங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்வீட் ஓகேனா அப்படியே விட்டுடலாம். இல்லைனா மில்க் மைட் வந்து நீங்கள் ஒரு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரூட்ஸை வந்து க்ரஷ் பண்ணிடாமல் ஸ்லோவாக 1 by 1 ஆட் பண்ணுங்கள். பிரேக் ஆனால் வந்து நல்லா இருக்காது, அந்த கன்சிஸ்டன்சி மாறிடும். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் அப்போ அவைலபிளோ அதை மட்டும் பண்ணுங்கள். லைக் சீசனல் ஃப்ரூட்ஸ், இப்போ சீசனல் டைமில் வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் பொமக்ரானட் தான் இருந்தது. கொஞ்சம் இம்போர்ட்டட்னா இன்னும் நல்லா டார்க் ரெட்டாக இருக்கும். பட் ஓகே, இதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற மிக்சிங் பவுல், அப்புறம் இந்த ஸ்பேச்சுலா, தென் சர்விங் பவுல்ஸ், இந்த கிச்சன் எசென்ஷியல்ஸ்லாம் நான் எங்கே வாங்கியிருக்கேன், எவ்வளோ ரோ ப்ரைஸாக வாங்கியிருக்கேன்ற வீடியோட லிங்க் நான் இப்போ கொடுக்குறேன். நீங்கள் மேலே கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரூட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுற ப்ரொசீஜரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து நல்லா ஸ்லோவாக ஜென்டிலாக அந்த ஃப்ரூட்ஸ் வந்து பிரேக் ஆகாமல் அந்த க்ரீம் எல்லாம் வந்து உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணணும். இதில் ஒரு ஜூஸ் எசன்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். அது ரொம்பவே ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க. அப்படி இது இல்லை அப்படின்னா நீங்கள் நன்னாரி சர்பத்துக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கார்னிஷிங்காக, ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஆப்ஷனை அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் ஃப்ரூட்ஸை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் எந்த எசன்ஸ் ஆட் பண்ணுறா இருந்தாலும் ஃப்ரூட்ஸை பவுலில் மாற்றினதுக்கப்புறம் டாப்பிங்ஸில் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ரூட் சாலடோட டேஸ்ட்டே மாறிடும். சில பேருக்கு ஐஸ்கிரீமோட ஃப்ரூட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அப்படி வேணுன்றவங்க இந்த எசன்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் மேலே வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இப்போது வந்து நான் இதை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸில் ஸ்ட்ராபெரி, கிரான்பெரி, கிவி அண்ட் மேங்கோ இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் உள்ள ஃப்ரூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இது மேலே வந்து அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அதர்வைஸ் விட்டுருங்க. அண்ட் ஃபைனலி இட்ஸ் டன். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ரியலி சொல்கிறேன், டேஸ்ட் வந்து சுவையாக இருந்தது. ஃப்ரூட்ஸ் பிடிக்காதவங்க கூட அந்த டேஸ்ட்டை லவ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெஷ் க்ரீம், மில்க் மைட் ரெண்டும் சேர்ந்து இந்த ஃப்ரூட்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட் கொடுக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃப்ரூட் சாலட் பார்த்திங்கன்னா எங்களோட குட்டீஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.